சேரத்துக்குமா போன் இருந்துச்சு சாதிக்கு போய் வேற உங்களுக்கு அந்த அந்த மைக்கு இல்லையோ அந்த மைக்கு நீங்க ஆரம்பிங்க கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அம்மார்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே மற்றும் மாணவ செல்வங்களே, தமிழ்நாடு தொகுதி ஜமாத் தென்காசி மாவட்டம் முதலாளி துறையின் சார்பாக இந்த திருமண கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திருமண கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதின் நோக்கம், நமது மாநில தலைமை முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற செயல் திட்டத்தை அறிவித்திருந்தது. கடந்த 4 மாத காலமாக இந்த செயல் திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த செயல் திட்டத்தின் உடைய நோக்கம், நாட்டின் எதிர்காலமே அந்நாட்டின் இளைஞர்கள் தான் என்பார்கள். அத்தகைய இளைஞர்களை தங்களது கடமைகளையும் பொறுப்புகளையும் மறந்து தவறான இலக்கை நோக்கி பயணிக்கின்றனர். ஆகவேதான் இந்த இத்தகைய செயல் திட்டத்தை நம் மாநில தலைமை கையில் எடுத்து இந்த 4 மாத கால செயல் திட்டத்தை நடத்தி வருகின்றது. அதனுடைய இறுதி கட்டமாக வர இருக்கின்ற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி மதுரையில் வைத்து மாபெரும் இளைஞர் எழுச்சி மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நமது பகுதியில் உள்ள இளைஞர்களை சந்தித்து அவர்களுக்கான வழிகாட்டுதலையும் நமது ஜமாத்தின் சார்பாக இளைஞர்களை சந்தித்து அவர்களுக்கு அறிவுரை கொடுத்து வருகின்றோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி ஐயமும் தெளிவும் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இச்செயல் திட்டத்தின் இறுதி பகுதியாக இந்த திருமண கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திருமண கூட்டத்தின் முதலாவதாக அல்லாஹ்வின் தூதரே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பின் கீழ் மாவட்ட செயலாளர் செங்கட்டை மாகாமையின் அவர்கள் உரையாற்ற அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Ya Allah. Saling deh. Itu kok. Saling deh. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, வெளியேறக்கூடிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை இந்த முஸ்லிம்களுக்கு விளக்கும் வண்ணமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த சமுதாய பேரியக்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் பட்டினோட்டி கிராமங்களிலும் இந்த 7 பிரச்சாரத்தை நாம் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறோம். இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக பல்வேறு மக்களை அவர்கள் செய்து கொண்டிருந்த நபியளிக்கு முறமான பாவமான அனாச்சாரமான காரியங்களை எல்லாம் குர்ஆன் ஹதீஸை அவர்களுக்கு மேற்கோள் காட்டி இது இறைவனுடைய வழி அல்ல, இது போன்ற காரியங்களை நாம் செய்தால் இறைவன் நாளை மறுமையிலே தண்டனைக்குள்ளாக்கப்படுவோம், இது போன்ற காரியங்களை நாம் செய்யாமல் இருப்பதற்கு திருமறை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சான்றாக அருளப்பட்டிருக்கிறது. இதை விடுத்து நாம் எதையும் பின்பற்றக்கூடாது என்ற இந்த சத்திய பிரச்சாரத்தை தான் நாம் கடந்த பல ஆண்டுகளாக ஒவ்வொரு பகுதிகளிலும் செய்து வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த திருமண பிரச்சாரம் கூட எதை கருத்தில் கொண்டு நாம் கையில் எடுத்து இந்த பிரச்சாரங்களை மேற்கொள்கிறோம் என்று சொன்னால், மாநில தலைமை அறிவித்திருக்கக்கூடிய முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற 4 மாத கால செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் நபிமார்களுடைய செயல்பாடுகளை கையில் எடுத்து நபிமார்கள் கற்றுத்தந்த வரலாறுகளை சொல்லி அடுத்த தலைமுறையை வார்த்தெடுக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு இந்த தகவலை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான காரணத்தினால்தான் இந்த செயல் திட்டத்தை நாம் செய்திருக்கிறோம். இதிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது அல்லாஹ்வின் தூதரே அழகிய முன்பாக இந்த உலகத்தில் கோடான கோடி முஸ்லிம்கள் வாழக்கூடிய அடிப்படையிலே நாம் எதை மேற்கோள் காட்டி வாழ வேண்டும், எதன் அடிப்படையிலே நம்முடைய விவாதத்துகளை நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும், எந்த வழிமுறைப்படி நம்முடைய காரியங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜின் விழாவிலே லட்சக்கணக்கான சஹாபாக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சொல்லி காட்டினார்கள், மக்களே, உங்களுக்கு மத்தியில் உலகத்திலே முதலாவது இடத்திலே பின்பற்றப்படக்கூடிய மார்க்கமாக ஒட்டுமொத்த உலகத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தும் போது கூட நபியே, நீங்கள் நற்குணம் உடையவராக இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
முரட்டு குணமுடையவராக, முரட்டு தரமுடையவராக நீங்கள் இருந்திருந்தால், நீங்கள் வாழ்ந்திருந்தால், இந்த மக்கள் எல்லாம் உங்களை விட்டு எப்போதோ விரண்டு ஓடி இருப்பார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய அவர்களுடைய குணநலத்தை பற்றி அல்லாஹ்வுடைய பகிரங்கமாக சொல்லி காட்டுகிறார். இந்த மக்கள் மீது, இந்த சமூகத்தின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டதை கூட அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லக்கூடிய தருணத்திலே பல்வேறு மக்கள் புறக்கணிக்கிறாங்க. ஒரு சிறு கூட்டப்பட்டும் அவர்களை பின்பற்றக்கூடிய கூட்டமாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாக, இறை தூதராக ஒவ்வொரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டாங்க. கவலைப்படக்கூடிய நேரத்தில் அந்த கவலை என்பது அவருடைய உள்ளத்தில் எவ்வாறு இருந்தது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, நபியே, இது மக்களுக்காக நீங்கள் கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்கள் போலும், உங்களை நீங்களே அழித்துள்ள போல. எதற்காக அல்லாஹ்வுடைய ரப்பில் கவலைப்பட்டாங்க? எதற்காக கவலைப்பட வேண்டும்? கவலைப்படக்கூடிய காரணம் என்ன? ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர், இந்த உலகத்தில் எல்லாம் பேசுவதாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஆன்மீக அரசியல் தலைவர் தன்னுடைய சமூகம் சார்ந்த மக்களை பார்த்து கவலைப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்க வேண்டும்? அவருடைய முன்மாதிரி எப்படி இருந்திருக்க வேண்டும்? உதாரணத்திற்கு அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லத்திற்கு 3 நபித்தோழர்கள் வர்றாங்க. இதற்காக நாம நல்ல முறையில் அமல் செய்யணும், நாம நல்ல முறையில் இபாதத் செய்யணும், இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறைத்தூதர் செய்யக்கூடிய நன்மையை போல நாமும் செய்து அல்லாஹ்விடத்திலே அளக்கூடிய நன்மை பெற்றவனாக, பாவ மன்னிப்பு பெற்றவனாக, இறைத்தூதர் சொல்லக்கூடிய சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி வர்றார்கள். வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. அவருடைய மனைவியாராகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல் செயல் அங்கீகாரங்களை போல நாங்கள் செய்து மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும், எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா, மார்க்கத்தில வரம்பு மீறக்கூடாது என்பதற்காக சொல்லப்படக்கூடிய செய்தி. 3 பேர் கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இரவில் எடுத்து தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, நிறைய நன்மைகள் செய்வாங்க என்று எல்லாத்தையும் சொல்லிட்டு திருமலை குர்ஆனை போன்று அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்ன உடனேயே 3 நபித்தோழர்களும் அவர்களுக்குள்ளாக பேசிக் கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு பெரிய நன்மைகள் செய்யறாங்க, இவ்வளவு பெரிய அமல்களை செய்யறாங்க, நாமும் அதே போன்று செய்ய வேண்டும், நாமும் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் என்று 3 பேர்ல முதலாவது சொல்லுகிறார், நான் இனிமேல் இரவில் தூங்க மாட்டேன், இரவு முழுவதும் நின்று வணக்க வழிபாடுகளை கொடுப்பேன், தூக்கமே வரக்கூடாது என்ற அடிப்படையில் நான் என்னுடைய அமல்களை அமைத்துக் கொள்வேன் என்று ஒருவர் சொல்லுகிறார். இன்னொருத்தர் சொல்றார், அடுத்த ஒரு நபித்தோழர், நான் வாழ்க்கையில திருமணம் முடிக்க மாட்டேன், திருமணம் முடிக்காமல் என்னுடைய வாழ்க்கை அத்தனையும் இறைவனுக்காக அர்ப்பணிப்பேன் என்று ஒருவர் சொல்கிறார். 3வது நபித்தோழர் என்ன சொல்றாங்க, நான் காலம் முழுவதும் நோன்பு நோற்றவராகவே இருப்பேன். நமக்கெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நமக்கெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும்? இப்படி ஒரு நபித்தோழர்களா? இப்படி ஒரு இபாதத்தை மனிதன்